வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. பராபவ வருடம் தொடங்கும் இந்த புத்தாண்டின் தொடக்கமே உங்களுக்கு பண வரவை தரும் விதத்தில் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை. குடும்பஸ்தானத்திலும் குரு பகவான் வீற்றிருக்கிறார். எனவே இல்லத்தில் நல்ல காரியங்கள் பலவும் படிப்படியாக நடைபெறும். சென்ற ஆண்டில் பல முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் காணப்படாத காரியங்கள் இப்போது நிறைவேறப் போகிறது. தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆண்டில் குரு பகவான் 2 முறை பயிற்சியாக இருக்கிறார். அதுபோல் ராகு கேது பயிற்சியும் நிகழ இருக்கிறது. இந்த பயிற்சி காலங்களில் வளர்ச்சியை காண உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் பாக்கியாதிபதியின் நிலையை அறிந்து யோக பலம் பெற்ற நாளில் அதற்குரிய தெய்வ வழிபாடுகளை செய்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று கடக ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அதன் பிறகு ஐப்பசி 3ஆம் தேதி 20/10/2026 அன்று சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியாகி செல்கிறார். மீண்டும் மாசி 1ஆம் தேதி, அதாவது 13/2/2027 முதல் வருட கடைசி வரை கடகத்தில் சஞ்சரிக்கிறார். இடையில் வக்ரகதியில் குரு இயங்குகிறார். கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 3 இடங்களும் புனிதமடைகின்றன. குருவின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் திருமணம் கைகூடும், இல்லறம் நல்லறமாக அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்வீர்கள். வெளிநாட்டு முயற்சியில் இதுவரை இருந்த தடை அகலும், தகராறுகள் தானாக விலகும், ஒற்றுமை பலப்படும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். அவர்களின் ஆதரவோடு தொழிலை பலப்படுத்திக் கொள்வீர்கள். நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும். மகனின் வேலைக்காக முயற்சி எடுத்தது கைகூடும். அதன் மூலமும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வரக்கூடும். முன்னோர்கள் செய்த தர்மங்களை நீங்களும் செய்ய முன்வருவீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் நேரம் இது. குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். உடலும் மனமும் உற்சாகத்துடன் செயல்படும். செய்யும் தொழிலை மேம்படுத்த எடுத்த முயற்சிகள் பலன் தரும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் நிலை மாறும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்தில் மூதாதையர்கள் சொத்து கிடைக்கும். உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கும் யோகம் உண்டு. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும். பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய 3 இடங்களிலும் பதிகிறது. அஷ்டமத்தை குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். கடந்த சில வருடங்களாக இல்லத்தில் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதால் ஆரோக்கியம் சீராகும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு வழியில் வேலை வாய்ப்பிற்கோ அல்லது வேறு ஏதேனும் உதவிகள் கேட்டு விண்ணப்பித்திருந்தாலோ அது கைகூடும். 10ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவது யோகம்தான். முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீர்கள். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய வேறு துறையை தேர்ந்தெடுக்க முயற்சிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்த பின்பு முடிவு செய்து கொள்வது நல்லது. பெற்றோரின் உடல் நலத்திற்காக செலவிடுவீர்கள். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றமோ நாடு மாற்றமோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்பு உண்டு. தொழிலை இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வீண் விரயங்களில் இருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டாலும் வரும் பொறுப்பு திருப்தியான பொறுப்பாகவே அமையும். அதே போல் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 அன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மகரத்தில் ராகுவும் 3ஆம் இடமான கடக ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஒப்பற்ற நற்பலன்கள் வரப்போகிறது. தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். பெற்றோர் வாயிலாகவும் நண்பர்கள் வாயிலாகவும் போதுமான பொருளாதாரம் கிடைக்கும்.
கற்றவரும் மற்றவரும் பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு பணிமாற்றம் பெறுவார்கள். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். முன்னோர்கள் செய்த முறையான தர்மங்களை தொடர்ந்து செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளாகலும் பிள்ளைகளாலும் பிறராலும் ஏற்பட்ட பிரச்சனைகளாகலும் பாக பிரிவினைக்கு உடன்பிறப்புகள் சம்மதிப்பார்கள். உங்களுக்குரிய பங்கு கைக்கு கிடைத்தாலும் அந்த இடத்தை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்குவதிலேயே குறிக்கோளாக இருப்பீர்கள். வருமானம் வருவதில் தடை இருக்காது. பயணங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகவே முடியும். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதி படித்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும்.